உலக மக்கள் பார்த்து அதுக்கு எதிராக பல கோஷங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் பல நடவடிக்கைகளையும் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே முக்கியமான ஒரு விஷயமாக, அதாவது வரப்போகின்ற அடுத்த வாரம் நடைபெற இருக்கின்ற ஐநாவுடைய சபை கூட்டம் அமெரிக்காவிலே நடைபெற இருக்கின்றது, நியூயார்க்கிலே. அந்த கூட்டத்துக்கு ஒவ்வொரு முறையும் வழமையாக பொதுவாக பலஸ்தீன் அப்சர்வர் கண்ட்ரியாக கலந்து கொள்கின்ற வல்லமை இருந்து வருகின்றது. ஆனால் இந்த வருடம் அவர்களுக்கான விசா வழங்குகின்ற வேலையை நிறுத்தி இருக்கிறார்கள். எனவே இது சம்பந்தமாக பல வெளிநாட்டு தலைவர்கள், துருக்கி போன்ற உலக நாட்டு தலைவர்கள் இது சம்பந்தமாக கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அதேபோல எமது நாட்டிலும் இருக்கின்ற நீதி, அதாவது சட்டத்தரணிகள் அமைப்பும், அதேபோல அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி, பலஸ்தீன நட்புறவு சங்கம் எல்லாருமாக இணைந்து ஐநாவுடைய செயலாளர் நாயகத்துக்கு நாங்கள் எழுத்து மூலமான கடிதத்தை ஒப்படைத்திருக்கிறோம். எனவே இது ஒரு அநியாயமான செயல். இவ்வாறான கொலையும் அட்டூழியமும் அநியாயமும் அந்த நாட்டிலே நடந்து கொண்டிருக்கின்ற இவ்வாறான வேளையிலே பலஸ்தீன நாடு அங்கு ரெப்ரசன்ட் பண்ணுவதை விரும்பாத செயல்பாட்டினாலே தான் விசா வழங்குவதை தடுத்திருக்கிறார்கள். இதேபோல யாசிர் அரபாத் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலத்திலும் 1988 இவ்வாறு நடந்த பொழுது 150க்கும் மேற்பட்ட நாடுகள் ஒன்றுபட்டு அமெரிக்காவிலே இந்த செஷனை நடத்தாமல் ஜெனீவாவிலே நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்து பலஸ்தீனத்துடைய தலைவர் யாசிர் அரபாத் கலந்து கொள்வதற்காக, பேசுவதற்காக அந்த சந்தர்ப்பத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எனவே அதைவிட ஒரு மோசமான ஒரு இக்கட்டான அழிவு காலமாக கஷ்டமான ஒரு நிலையிலே பலஸ்தீன் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே அடுத்த வாரம் நடைபெறுகின்ற யுஎன் செஷனிலே பலஸ்தீன ஜனாதிபதிக்கோ பலஸ்தீன தூதுவர்களுக்கோ கலந்து கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை வழங்காமல் இருப்பது ஒரு பெரிய துரோகமான செயல் மட்டுமல்ல, உலக நாடுகளுக்கு இடையில் இருக்கின்ற ஐநா உடன்பட்டிருக்கிறது. எந்த ஒரு நாட்டு தலைவரோ அல்லது நாட்டு பிரதிநிதிகளோ ஐநா செஷனிலே கலந்து கொள்வதாக இருந்தால் அவர்களுடைய விசா விஷயங்களை எந்த தங்கு தடையும் இல்லாமல் அமெரிக்கா வழங்க வேண்டும், அல்லது அந்த நாடுகள் இந்த நாட்டிலே செஷன் நடந்தாலும் வழங்க வேண்டும் என்ற உடன்பாடு எக்ரிமெண்ட் இருக்கின்றது. எனவே அவ்வாறு இருக்கின்ற பொழுது இவ்வாறான கட்டத்திலே அமெரிக்கா செய்வது ஒரு காண்டோடைத்தனமான, ஒரு கேவலமான, மோசமான செயல் என்பதை நாங்கள் சொல்வதோடு, ஐநாவுடைய செயலாளர் இந்த விஷயத்திலே தலையிடுவதோடு, அதேபோல் உலக நாடுகள் எவ்வாறு 1988 ஒன்றுபட்டு நின்று அதை செஷனை கூட அமெரிக்காவிலிருந்து ஜெனீவாவுக்கு மாற்றினார்களோ அவ்வாறு ஒற்றுமையாக நின்று பலஸ்தீனத்துடைய பார்ட்டிசிபேஷனை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இன்று கூடியதை சட்டத்தரணிகள் சங்கமும் அதேபோல பலஸ்தீன் நட்புறவு சங்கமும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியுமாக சேர்ந்து இந்த வேண்டுகோளை இன்று விட்டிருக்கிறோம்.